அஞ்சலி மேனன் இயக்கத்தில் மலையாளத்தில் வெளிவந்து வெற்றி பெற்ற திரைப்படம் பெங்களூர் டேஸ். இந்த திரைப்படத்தை இப்போ தமிழில் ஆர்யாவை ஹீரோவாக வச்சு பெங்களூர் நாட்கள்ன்ற பெயரில் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் சமீபத்தில் நடைபெற்றது. இதில் படம் உருவான விதத்தையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் படக்குழுவினர் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பெங்களூர் நாட்கள் என்கிற பெயரே ஒரு கவிதையாக இருக்கிறது. ஒரு பெற்றோர்களாக இருக்கிறவர்கள் பெரும்பாலும் பிள்ளைகள் மீது தங்கள் கனவை ஏற்றி சிரமப்படுத்துகிற காலம் இது. அப்படி இல்லாம அவரவர்களுக்கென்று வாழுகிற உரிமை இருக்கிறது, தங்கள் எதிர்காலத்தை தெரிவு செய்கிற ஒரு திறமை இருக்கிறதுன்றதை உணராத பெற்றோர்கள் சில பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இடையே இருக்கிற நெருக்கடி தான் இந்த திரைப்படம். நம்ம மக்களுக்கு ரொம்ப நாளாச்சு பேய் படமா பார்க்குறோம், சண்டை படமா பார்க்குறோம், குடும்ப படம் பார்க்கறதே இல்லைன்னு ஒரு உணர்வு இருக்கு. அந்த ஏக்கத்தை பெங்களூர் நாட்கள் தீர்க்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படம் மலையாளத்தில் பார்க்கும்போது ஒரு கேரக்டரை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிற கேரக்டர். ஆனால் அப்போ நான் நினைக்கவே இல்லை அந்த கேரக்டரை நான் தான் பண்ணுவேன்ட்டு. மலையாளத்தில் என்னுடைய கேரக்டரை பண்ணது ஊர்வஷியோடைய அக்கா கல்பனா, அவங்க பண்ணாங்க. கல்பனாக்கு நான் ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தேன், அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னேன். அப்போ கூட எனக்கு தெரியவே தெரியாது இந்த படம் நான் பண்ணுவேன்ட்டு. ஸோ அப்படி ஒரு நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம். ஸோ ரொம்ப ஆசையோட ரொம்ப சந்தோஷமா பண்ண ஒரு கேரக்டர். பாஸ்கர் சார் படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பொம்மரிலிருந்து பருகு ஆரஞ்சு எல்லா படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபேமிலியோட வேல்யூ நிறையா இருக்கும். பயங்கரமாக எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபேமிலியோட வேல்யூஸ்ன்றது அவரோட எல்லா படத்துலையும் இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் அந்த ஃபேமிலி வேல்யூஸ்ன்ற விஷயம் இருக்கு. ஸோ ஹி ஜஸ்டிஃபைட் 100%. இது அவர் பண்ண வேண்டிய படம் தான் தமிழில் அப்படின்றது 100% அவர் தான். முதல்ல இந்த படம் எனக்கு என்னோட கெரியரில் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இது. அண்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட்டாக நான் பாஸ்கர் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் ஹீ இஸ் தி ஒன் ஹூ கன்வின்ஸ்ட் மீ டு டூ திஸ் ஃபிலிம். கோஸ்டார்ஸ் ஆர்யா சார் அவ்வளோ ஜாலியாக இருக்கிறதுனால தான் நான் சிரிச்சே ஃப்ரீயாக இருந்தேன் இந்த செட்டில். தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு. அண்ட் ராணா சார், எல்லார் ஹீரோஸ்கிட்டையும் இந்த ப்ராப்ளம் இருக்கும், ஹைட் மேட்ச் பண்ணணும். அது ஆப்வியஸாக நான் பண்ணிட்டேன் இது முன்னாடி கூட. ஆனால் ராணா சார் கூட மட்டும்தான் உக்காந்தப்போ கூட ஹைட் மேட்ச் பண்ண வேண்டி இருந்துச்சு எனக்கு. இங்கிலீஷில் ஒரு கேள்வி இருக்கு. இட் சேஸ் if you want something truly from the bottom of your heart you'll always get it. நான் ஃபர்ஸ்ட் பெங்களூர் டேஸ் பார்க்கும்போது மலையாளமில் அந்த பிரசாத் கேரக்டர் for that Fahad Fazil played, that's a film, that's the role that I always wanted to play. சரி போய் தெலுங்கில் பண்ணலாம், ரைட்ஸ் வாங்கலான்னு ஃபோன் பண்ணி கேட்டால், சார் நீங்கள் ஆஃபர் பண்ண 3 times பிவிபி ஆல்ரெடி வாங்கிட்டார் சார்னு ஐ காட் அ கால். பட் ஐம் வெரி ஹாப்பி தட் பிவி மேட் தட் ஃபர்ஸ்ட் கால் டு மீ. And then Bhaskar came right after that and told me this character. It's been a 5-year dream. I always wanted to see my picture on a Tamil poster, on a straight Tamil film, and finally this has happened. So I have to thank the entire team. ஐலிங்குலாக பண்ணலான்னு ஆரம்பித்து கடைசியில் உள்ளே தமிழில் தான் இப்போ எடுத்திருக்கோம். அது பொங்கல் பாஸ்கர் சார் ரொம்ப அழகாக ஒரு ரீமேக் படமாக இல்லாமல் ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கு எப்படி அது ப்ரெசென்ட் பண்ணோம், ட்ரூ டு த ஒரிஜினல், ஒரு இமோஷ்னலாக எல்லாரையும் நல்லா நடிக்க வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இது ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட ஒரு பிளானிங் ஃபினாமினலாக இருந்தது. ஆர்யா அவரோட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே படம் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணி அப்போ முடியாமல் போச்சு. ஸோ இந்த தடவை மறுபடியும் அவரோட படம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஆள் ஆர்யா. அதே மாதிரி ராணா, அவரோட கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும், நல்ல நண்பர். ஸோ அவரோட இந்த படத்தில் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாபி சினிமா, ஸ்ரீதிவ்யா, பார்வதி, லக்ஷ்மி ராய், சமந்தா, இவங்க எல்லாரோடவும் ஒரு மிகப்பெரிய சரண்யா மேடம், பாஸ்கர் சார், ரேகா மேடம், ஸ்ரீரஞ்சன் மேடம்ட்டு ராஜா சார் எல்லாரோடும் ஒர்க் பண்ணது ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்கோட பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.